யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, சினிமாவில் ஹீரோ ஆயிட்டேன். தீம் சாங்லாம் கூட போடுறாங்க. 1 இயர் அதை தான் சொல்லிட்டு இருக்க. டிகிரி முடிச்சு 1 இயர் ஆச்சு. ஷூட்டிங் போன பாடம் இல்ல. நேத்து கூட டைரக்டர் பார்த்து வாயை மூடு. எங்க வீட்ல உன்னை பத்தி என்ன பேசுறது? இப்படியே கண்டிப்பா பண்ணிட்டு இருந்தா கிடைக்குமா? ஒன்னும் தேவையில்ல. நீ எப்ப வேலைக்கு போறியோ அப்ப வந்து என்ன பாரு. அது வரைக்கும் என்கிட்ட பேசாத. குட் பை. ஹே ஜெனி, ஜெனி, ஜெனி நெல்லு. ஜெனிஃபர், ஜெனிஃபர் நெல்லுன்னு சொல்றேன்ல. ஜெனி சொன்னா கேளு. வேலை கிடைக்கிற வரைக்கும் என்ன பார்க்காத. ஜெனி நில்லுமா. ஜெனி, ச்சே, இவ கூட புரிஞ்சுக்க மாட்டாளே. என்ன பண்றது? எல்லாருக்கும் வணக்கம். பெரிய மனுஷன் எல்லாத்துக்கும் வணக்கம். பின்னாடிக்கு அவந்தாரி விடத்துக்கு வணக்கம். ஆரம்பா மதுரை பீரகிவன் குடிகார பெற மல்லு கட்டி பாரு இவனை ஜெயிச்சதாரு. மதுரை பீரகிவன் குடிகார பெற மல்லு கட்டி பாரு இவனை ஜெயிச்சதாரு. சிமையில பேரழக இவந்த அழகர் எழுதி வச்ச பறித இளந்தாரி கூட்டத்துக்கு தள்ளத இவந்த. ஐயோ சரக்கு சேவ் பண்ற விநாயகம். கதிங் கட்டா கதிங் கட்டா தீம் கதிங் கட்டா கதிங் கட்டா தீம் கதிங் கட்டா. வாமச்சி, என்னடா சாயமான சட்டை மாதிரி வந்திருக்கா? டேய் சும்மா இருடா. என்னாச்சுடா? வாழ்க்கையே பிடிக்கல மச்சி. ஆக்டிங்னு சுற்றுறேன். டைரக்டர்லாம் இன்றைக்கி வா நாளைக்கு வந்துட்டாங்க. படித்த படிப்புக்கு வேலை இல்லை. இதோ வீட்டில் கூட மதிக்கலடா. இப்போ கடைசியில் லவ் பண்ணுற பொண்ணு கூட விட்டுட்டு போயிட்டடா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சி, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சா அதை என்கிட்ட பேசுவாளாம். மச்சி, உனக்கு லவ் தான் ஃபெயிலியர், ஆனால் எனக்கு லைஃபே ஃபெயிலியர். விட்றா. ஆமாம், எங்கடா துரையை காணா? நூறு 200. ஏய் பணம், ஏய் என் பணம்டா. ஏய் ஏய் பணத்தை விடுறா. ஐயோ புடிங்க, என்ன புடிங்க, என்ன புடிங்க, புடிங்க அவனை. ஐயோ காவல்காரன் வேட்டைக்காரன் வீரத்திற்கு சொந்தக்காரன் பூமி வணங்கும் சாமி ஊரை காக்கும் one man army. ஒவ்வொரு பிடிகளும் விளையாட்டு திருட்ட தேடும் புல்லட்டு இது போலீஸ் ஆடும் கிரிக்கெட்டு. டேய், பெல் அடிக்குது, காது கேட்குதா இல்லையா? ஐயோ இவனா சிரிக்கிறானே. என்ன மச்சான், போகும்போது புது டைரி மாதிரி எல்லாம் போற? உன் மூஞ்சில முடிச்சு வரும்போது போனாங்க. கிழிஞ்ச பழைய டைரி மாதிரி வர. ஏன்டா இப்படி வந்திருக்க? இன்ட்ரு முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தன் பணத்தை ஸ்டோட்டான்டா. பிடிக்கலான்னு சொல்லி துரத்திட்டே போனேன். என்னை பார்த்து பயந்தான் ஓடான்னு நினச்சேன். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ராஸ்கல் அவன் ஏரியாக்கு நிறுத்திட்டு போயிட்டான் மச்சான். ஐயோ, அப்புறம் எனக்கும் நேரம் வரும்டா. அப்புறம் என்ன, அவங்க ஆள்லாம் சேர்ந்து என்ன அஷ்டானடா. டேய், நீ என்ன போலீஸ் ஆகலடா? இப்போ இன்டர்வியூ போயிட்டு வரீங்க, அதை மனசில் வச்சுக்கோ. தங்க உளுத்த மாட்டான். பருப்பு ஊரவே போடலையா, அதுக்குள்ள வட சொல்ல பார்க்குற. நீ வேற மச்சான், மொக்க போடாத. வாங்கினதே போதும்னு இருக்கு. ஓகே மச்சி. தட்டுறோம், தூக்குறோம், தாக்குறோம். அடத இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சீன் இல்லைங்க. இவனுங்க தட்டுறோம் தூக்குறோம் தாக்குறோம் சொன்னதுமே ஏதோ பெருசாக பண்ண போகிறான்னு நினைக்காதீங்க. அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். பாட்டிலுக்குள்ள இருக்கு எங்களோட சரக்கு சைட் டிஷ் முறுக்கு அது கலரக்கு. அவங்களாம் நம்ம மெனிடா சரக்கு வச்சுக்கோம். சரக்கு ஊற்றும் போது தெரில, இப்போ ஞாபகம் வருதா? ஏய் சும்மாறா.
மச்சான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்டா. அவன் இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். மச்சான் அவன் தான்டா கால் பண்ணுறான். அப்படியா? ஏ போடு. டே மச்சி, இப்படி ஃப்ரீஸ் பிளாக் போட்டு நிறுத்திருக்காங்களே, இவன் தாங்க அவினாஷ். இவன் எல்லாரும் சுருக்கமாக அவின்னு கூப்பிடுவாங்க. அந்த 3 பேருக்கு ஏடிஎம்மே இவன் தாங்க. சொல்லு மச்சான், எங்கடா இருக்க? ஒரு குட் நியூஸ்டா. என்ன குட் நியூஸ்டா? என்ன டிஎல ப்ரோமோட் பண்ணிருக்காங்கடா. சூப்பர் மச்சி, கங்க்ராட்ஸ்டா. அப்போ ட்ரீட்டு கண்டிப்பாடா. மச்சான் சரக்கு தானே? கண்டிப்பாடா. உங்களுக்கு சரக்கு இல்லாமையா? எங்க எப்போ? நாளைக்கு என் ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்க அப்பா அம்மாலாம் ஊருக்கு போகிறாங்க. ஸோ நம்ம அங்கேயே வச்சுக்கலாம்டா. ஓகே வச்சேன் மச்சான். நாளைக்கு சாயங்காலம் அவன் ஃப்ரெண்ட் அடிக்கலாம் மச்சான். வட்டி முண்டங்களா, வீணா போன தண்டங்களா, அப்ப தந்த காசுல ஊரை சுத்த வந்திகளா, கத்தி கத்தி கிழியுது தொண்ட தண்ணி காயுது, 3 பேரும் மூஞ்சு தூக்கி முக்காடுக்குள் வையுங்களா. மச்சி சும்மாவே அவன் ரொம்ப திட்டுவான். அதை ப்ரொமோஷன் வேறு வாங்கிட்டான். என்னடா பண்ண போகிறேன்? அப்போ இனிமே அதிகமாக திட்டு வாங்க போகிறோமா இல்லை அதிகமாக குடிக்க போகிறோமா? அதுக்கும் சம்மந்தம்லாம் தெரியல மச்சி. ஒரு கட்டிங் ஊற்று. கட்டிங்லாம் இல்லை, 25 தான். எடுத்துக்கோ, குடி குடி. பா இவ்வளோ டயர்டாக இருக்குது. நீ மிக்சிங் ஓவர் ஆயிடுச்சோ? அப்படி படுத்துருக்கான். ஐயோ டேய் நியாயம் பாஸு ஏஞ்சிருங்களா? நேற்று நைட் பார்ட்டியில் என்ன நடந்தது ஞாபகம் இருக்காடா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் என்னோட மேனேஜர், இவர் தான் என்னோட அசிஸ்டன்ட் மேனேஜர். நான் டிஎல ப்ரமோட் ஆகிறதுக்கு இவங்க தான் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. பட் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது ஜான் பிரிட்டோ. இவர் என் கூட ஒர்க் பண்ணுறாரு. இவர் தான் எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறது. என்ன மச்சான், மேனேஜர் உப்பி போன உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கான். டேய் பார்க்குறான்டா, சும்மாறா. தம்பி, நீங்கள்லாம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? என் பேர் பாஸ்கர். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சினிமா ஃபீல்டில் ஆக்டிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் தோலை. மெக்கானிக்கல் படித்து முடிச்சுட்டு அதை வேலைக்கு போக பிடிக்காம போலீஸ்க்கு ட்ரை பண்ணிடுவேன். தம்பி நீங்கள்? இவன் பேர் விநாயகம். இவன் படிக்கலை, ஆனால் இவனு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இந்த காலத்தில் படித்தவனுக்கே வேலை கிடைக்கல. நீங்கள் வேறு படிக்கலைன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்களோ? இன்னும் எத்தனை நாள் தாப்பா ஓசியில் காலத்தை ஓட்ட போகிறீங்க? எப்போ வேலைக்கு போகணுன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். என்ன உண்மையை சொன்னா சாருக்கு கோவம் வருதோ? 50 காசு பலூன் காற்று போன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உங்களுக்கு கோவம் ஒரு கேடடா? டேய் அவன் மூட்டுருக்கு சொல்கிறா. ஏ அவினாஷ், அவனுக்கு மரியாதையாக பேச சொல்லு. மூடிட்டு இந்த மாதிரி லோக்கல் பசங்க கூடலாம் பாட்டி வச்சு என்னை அசிங்கப்படுத்துறியா நீ? யாரா லோக்கல் சொல்கிற? ஏய் வேற, நீங்கள்லாம் ஹை கிளாஸா? எச்சா குடிக்கு உட்காந்துருக்க நீங்கள்லாம் லோக்கல் தான்டா. ஐயோ, போத மயக்கத்தில் மேனேஜரே அடிச்சிட்டோமா? காண்டா இருக்கான் போலையே. இவன் வேறு எப்படி உட்காந்துருக்கான்? என்னடா ஆச்சு? தெரில மச்சான், நீயே கேளு. உங்களால என் வேலையே போயிடுச்சுடா. சரிடா. சுச்சோ போச்சா? நீங்களாம் தங்குறதுக்கு திங்கிறதுக்கு தூங்குறதுக்கு ஏன் குடிக்கிறது கூட ஊற்றி கொடுத்தனடா. கடைசியில் என் கூடயே கெடுத்துட்டீங்களாடா. என் கண் முன்னாடி ஒருத்தர் நிற்க கூடாது. நானே அடிச்சிருக்க முடியும், எல்லாரும் போயிருங்க. குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. குடியை மட்டும் கெடுக்காதுங்க, நட்பையும் சேர்த்து தான் கெடுக்கும். கொஞ்ச நேரம் போதைக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையில் நம்ம பல அழகான விஷயத்த மிஸ் பண்ணுறோம். அப்படிப்பட்ட குடி நமக்கு தேவைதானா?